ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம நீங்கள் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் நடந்துட்டு இருக்க இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் சோனமுக்கும் ராஜா ரகுவன்சி ராவுக்குமே வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேர் வீட்லேயுமே வந்து நல்லா ஃபினான்ஷியலி செட்டில்டு ஃபேமிலிஸ் தான். ஸோ இவங்களுக்கு வந்து சோனமுக்கு வந்து ஆக்சுவலி ராஜா ரகுவன்சி கூட வந்து அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்க ஆக்சுவலி அவங்க கம்பெனியில் இருக்க ஒரு சின்ன பையன், ஒரு 20 to 21 இயர்ஸ் உள்ள ஒரு பையனை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பாட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க. பட் அவங்க வந்து இதுதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரகுவன்சி அவங்களோட ஃபேமிலியை வந்து இது பண்ணி இவங்க வந்து மேரேஜ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்க கட்டத்துலேயுமே கூட அந்த ராஜா ரகுவன்சி அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க, என்னடா பொண்ணு நம்ம கூட நல்லாவே பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு இவங்க வந்து அவங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுமே வந்து பர்சனலாக வந்து சோனம் அப்படிங்கிறவங்களை பார்த்து கேட்டிருந்துருக்காங்க. அப்போ கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதனால தான் பேச முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து May 11th வந்து செம்ம கிராண்டாக ரெண்டு வீட் சைட்லேயுமே இருந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் கூட வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள பாண்டிங் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ மறுபடியுமே ராஜா ரகுவன்சி ராவ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹனிமூன் போனால் ட்ரிப் போனால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு ஜாயின் ஆகிடுவேன், ஓரளவுக்கு மெரிஜ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்கே ட்ரிப் போகலாம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து மேகாலயா சொல்கிறாங்க. அவங்க லொக்கேஷன்லேருந்து மேகாலயா பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராஜா ரகுவன்சி கேட்கும்போது ஒரு 9 lakhs ஆகும், மொத்தமாக 10 lakhs கிட்ட ஆகும் அப்படின்னோடனே இவங்க உடனே வந்து 9 lakhs வந்து அப்போவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து மேகாலயா ட்ரிப்பு போகிறாங்க. ட்ரிப்பு போகிறவங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சோனம் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஃபேமஸான கோவில் இருக்குது, அங்கே போனால் வந்து ரொம்ப நல்லது நடக்கும். ஸோ அங்கே போகிறதா இருந்தால் ஃபுல்லாக ஜுவல்ஸ் போட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜுக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு போகிறாங்க. பட் அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் அந்த கோவிலுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அவங்க வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ்லாம் கூட இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பட் சோனமுக்காக வந்து ராஜா ரகுவன்சி ராவ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே ட்ரிப் போகிறாங்க. போன இடத்துல வந்து ஒரு 2 நாள் வந்து ஓரளவுக்கு நார்மலாக போயிருந்துருக்கு. May 23rd வந்து ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சோனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பேசி கேட்டு ரொம்ப அந்த ஏரியா வந்து ரொம்ப டென்ஸான ஏரியா, ஸோ ரொம்ப ரிஸ்க்கும் அதிகம். அந்த இடத்துல இவங்க ட்ரெக்கிங் போகிறாங்க. போயிட்டு சோனம் மட்டும்தான் ரிட்டர்ன் வராங்க. ராஜா ரகுவன்சி ராவ் வந்து ரிட்டர்ன் வரல. சோனம் வந்து ஃபேமிலி உள்ள எல்லாத்துட்டையுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காணாமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் கேஸ்லாம் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஒரு 3 days ஆனதுக்கப்புறமும் கூட வந்து அவரோட உடல் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து June 2 வந்து உடலை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி தெரிய வருது, அவர் கீழே விழுந்து இறந்து போகல, மேலே இருக்கும்போதே யாரோ வந்து அவர் தலையில் பலமாக அட்டாக் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது சோனம் தான் அவர் கூட இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்து போலீஸ் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ தான் தெரிய வருது இவங்க வந்து அவங்க கம்பெனியில் இருக்க பையன் கூட வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த ராஜா ரகுவன்சி ராவ் வந்து சுத்தமாக பிடிக்கல. அந்த பையனை வந்து அவங்க அப்பா கிட்ட ஒத்துக்க வைக்கணும்னா ஒரு சம் அமௌண்ட் தேவை. ஸோ அதுக்காக வந்து இவங்கள்ட்ட வந்து ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 9 lakhs வாங்கியிருக்காங்க. அதில் வந்து 4 lakhs வந்து அவரை கொலை பண்ணுறதுக்கே வந்து மொத்தமாக 4 பேர்த்த கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிளான்டாக தான் நடந்திருக்கு. இவர் வந்து தெரியாமல் வந்து அதில் சிக்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து சோனம் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஃபோனுமே வந்து ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 days அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு தாபாவில் வந்து அவங்களோட ஃபோன் வந்து ஆக்டிவேட் ஆகிறத வந்து போலீஸ் டிடெக்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாபாக்காரங்கள்ட்ட வந்து போலீஸை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, என்னோடய ஹஸ்பண்ட் இது மாதிரி நாங்கள் வந்து ஹனிமூன் ட்ரிப் போயிருந்தோம், அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ நான் கேஸ் கொடுத்துருந்தேன், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, எனக்கு யாரோ போதைப் பொருள் கொடுத்துறாங்க போல், நான் இப்போ இங்கே வந்திருக்கேன், எப்படிங்க வந்தேன்னு கூட தெரில அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க அரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து இன்கேஸ் அவங்களுக்கு பிடிக்கலனா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அப்படி பண்ணியிருந்தாலும் ஏதாச்சும் அவங்க பண்ணி இப்படிலாம் பண்ணாமல் இருந்துக்கலாம். ஏன்னா ஒரு உயிர் வந்து இங்கே லாஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த நியூஸ். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட மறுபடியும் என்னோட வச்சுருந்தேன். பை பை, தேங்க்யூ.